கோலி டாக் கோலிவுட் நியூஸ். சமுத்திரக்கனிக்காக காத்திருக்கும் ஆண் தேவதை படக்குழு. அப்பா படத்தோட வெற்றி சமுத்திரக்கனிக்கு படம் இயக்குறதுல அதிக உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால கடந்த 2 ஆண்டுகளா அதிகமான படங்கள்ல ஒப்பந்தமாகிட்டு இருந்தவர் 2017ஆம் ஆண்டு நடிக்கும் படங்களோட எண்ணிக்கையை குறைச்சிட்டாரு. காரணம், தொண்டன் படத்தை இயக்கி நடிச்சிட்டு இருக்கிறவர் அதை முடிச்சதும் கிட்னா படத்தை 4 மொழிகள்ல இயக்கி நடிக்கிறாரு. இருந்தாலும் தன்னோட மனசுக்கு பிடித்த சில படங்கள்ல நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. அப்படி அவர் நடிச்சிட்டு வரும் படங்கள்ல ரெட்டை சுழி தாமரா இயக்கும் ஆண் தேவதை முக்கியமான படம். இந்த படத்துல சமுத்திரக்கனி நாயகனை நடிக்க அவருக்கு ஜோடியா ஜோக்கர் பட நாயகி ரம்யா பாண்டியன் நடிச்சிட்டு இருக்காங்க. மேலும் முதல் படத்துல அதிகம் பேசாம நடிச்ச ரம்யா இந்த படத்துல அதிகம் பேசும் குடும்ப தலைவி வேஷத்துல நடிக்கிறாங்க. கதைப்படி கணவன் மனைவியான சமுத்திரக்கனி ரம்யா பாண்டியன் 2 பேருக்கும் இடையே ஏற்படும் பிரச்சனையை தழுவிதான் இந்த ஆண் தேவதை படம் உருவாகி வருது. மேலும் இந்த படத்தோட முதல் கட்ட படப்பிடிப்புல கலந்துகிட்ட சமுத்திரக்கனி இப்போ தன்னோட தொண்டன் படப்பிடிப்புக்காக அவுட்டோர் போயிட்டாரு. அதனால இப்போ இசைப்பதிவு வேலைகள்ல ஈடுபட்டிருக்கும் ஆண் தேவதை டைரக்டர் தாமரா இன்னும் 1 வாரத்துல சமுத்திரக்கனி சென்னை திரும்பினதும் 2ஆம் கட்ட படப்பிடிப்பை மீண்டும் சென்னையில நடத்த தயாராயிட்டு இருக்காரு.